வணக்கம். இது உங்கள் சேரல். நாங்கள் உங்கள் தவம் தமிழ்தாசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம், குறிப்பாக கொடுக்கம்பட்டி, வஞ்சி நகரம், பூதமங்கலத்தை ஒட்டின உள்ள சில பகுதிகள் கல்லங்காடுன்னு சொல்லி அந்த பகுதி அழைக்கிறாங்க. ஒரு சமவெளி காடு, முல்லை நிலம் சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு நாங்கள் போய் நேரடியாக ஆய்வு செய்து வந்தோம். அதில் உள்ள விஷயங்களை முழுசாக உங்களுக்கு பேச போகிறோம். நிலவியல் அடிப்படையில் பார்த்தோம்னா நம்மளுடைய ஐந்தணை கோட்பாடின்படி அது ஒரு முல்லை நிலம். அந்த இடத்தினுடைய நிலவியல் அமைப்பு பார்த்தோம்னா அது வந்து ஒரு வறல் புல்வெளிகள் கொண்ட புதற்காடுகளாக அது இருக்குது. அதே மாதிரி அங்கங்கே பாறைகள் இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா செம்மண். அதனாலே அந்த ஊரை சுற்றி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் பார்த்தீங்கன்னா செவல்பட்டிங்கிற ஊர், நாகப்பன் செவல்பட்டி, மூவன் செவல்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. செவக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மண்ணை குறிக்கிறதுக்கான ஆமாம், அதை இப்போ சிவல்பட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க. அதனால் நிலவியல் அடிப்படையில் அது ஒரு முல்லை நிலம். அப்படியான தன்மையோடு அந்த நிலம் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இந்த கிட்டத்தட்ட இந்த கல்லங்காடு பகுதி சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ஊர்கள் இருக்குது. இந்த ஊர்களுக்கான ஒரு நீர்பிடிப்பு பகுதியாகவும் இந்த கல்லங்காடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்குது. நிறைய கண்மாய்கள் இருக்குது. அது இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வானம் பார்த்த பூமி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காட்டாறு ஓடுது, திருமணி முத்தாறு அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது. அது வந்து பாம்பாறு, கோட்டக்கரையாறு, வடிநில கோட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஆறு அந்த பகுதியில் ஓடுது. அதுதான் அதனுடைய நீராதாரமாக இருக்குது. அந்த பகுதியோட சிறப்பு என்ன, முக்கியத்துவம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. சூழல் முக்கியத்துவம் என்ன, தொல்லியல் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன, அது இரண்டுக்குமே அங்கே வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. குறிப்பாக தொல்லியல் சொல்லி சார்ந்தோம்னா பெருங்கற்கால சின்னங்கள் இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 5000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம். ஏன்னா இரும்பு காலத்தோட தொடர்புடையதாக இருக்கிறதுனால அங்கே செம்பூரான் கற்கள் நிறைய இருக்குது. அதை பார்க்குறோம். பொதுவாக அந்த பெருங்கற்கால சின்னங்கிறது இறந்தவர்களை அவர்களுக்கு மரியாதையோடு அடக்கம் செய்யணுன்ற அடிப்படையில் பெரிய பெரிய கற்களை, பெரும் கற்களை கொண்டு அடக்கம் செய்யப்பட்ட அந்த காலத்தை தான் பெருங்கற்காலம் சொல்லுவாங்க. ஆண்டு 5000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம். முறையான கால கணிப்பு அப்படிங்கிறது அகலாய்வு செய்து வெளிப்படுத்த ஆய்வு செய்யப்படவே இல்லை. ஆய்வு செய்யப்பட வேண்டும் பார்க்குறோம். குறிப்பாக பரியல் பகுதின்னு சொல்லுவாங்க, அதாவது ஈமை காடுகள்னு சொல்லுவாங்க. அது வந்து அங்கே அதிக அளவில் கண்கூடாக பார்க்க முடிஞ்சிச்சு. அது என்ன சரியாக சொல்லணும்னா, பார்க்குற பொழுது ஒரு 4 பக்கமும் கல், கிட்டத்தட்ட ஒரு நம்ம மேலே பார்க்கும்போது ஒரு சின்ன கல் மாதிரி இருக்கும். ஆனால் அது தோண்டி உள்ளே பார்த்தா 30 அடி, 20 அடி, 25 அடி அந்த மாதிரி ஒரு 4 பக்கமும் ஒரு சிவர் மாதிரியாக ஒரு கட்டடம் மாதிரி எழுப்பி அதை கூட புதைவு குழிகள் இருக்குங்கிறத ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து என்னென்ன வகையான இந்த சின்னங்கள், ஈம சின்னங்கள் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, முதுமக்கள் தாழிகள் அந்த பகுதியில் கிடச்சிருக்குது. தோண்ட அவங்களுக்கு அந்த ஊரில் விவசாயம் தோண்டும் போது தாழிகள் கிடச்சதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நேரடியாக பார்க்குறது வந்து கல் பதுக்கைகள் பார்க்குறோம், கல் வட்டம் பார்க்குறோம், கற்குவியை பார்க்குறோம். இது மாதிரியான 12 வகையான ஈம சின்னங்கள் இருக்குன்னு வகைப்படுத்துகிறாங்க. அதில் ஒரு 5க்கும் மேற்பட்ட பெருங்கற்கால ஈம சின்னங்கள் வந்து கல்லங்காடு பகுதியில் இருக்கிறத வந்து பார்க்குறோம். இடமும் செழுமையாக இருக்குது. அதை தாண்டி உள்ளே போகும்போது நம்ம வட்டமாக ஒரு கல் குவியல் இருக்கிறத, கல் குவியல்னால் நல்லாவே தெளிவாகவே ஒரு வட்டம், ஒரு நல்ல ஒரு ஆரத்தை வச்சு வட்டம் போட்ட எப்படி இருக்குமோ அந்த ஷேப்லேயே வட்டம் போடப்பட்டிருக்குது. முக்கியத்துவம் உள்ளவர்கள் தான் அந்த மாதிரி புதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 பக்கமும் நல்ல கல், செவ்வக கல், இங்கிட்டு செவ்வக கல். அந்த கல்லெல்லாம் எப்படி அதை வந்து நம்ம ஒரு நம்ம அறிவிடவே முடியல. அதை எப்படி தூக்கிட்டு போய் எப்படி வச்சாங்க. ஏன்னா சின்ன கல்லாக இருந்தால் கூட நீங்கள் 4 பக்கம் வச்சு விட்றலாம். ஆனால் உயரமான, நான் சொல்கிறது 15-20 அடிக்கு மேலே உயரமான ஒரு செங்குத்தான கல்லை 4 பக்கமும் வச்சு, இடையிலையும் ஒரு கல்லை அதே அளவுக்கு வச்சு அது இருவரை புதைச்சிக்கலாம், ஒருத்தரை புதைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட்டட மாதிரியே வச்சுருக்காங்க ஒரு பெரிய அப்போ அதை எதிர்கொண்டு உளியால் உடைச்சாங்களா, இரும்பு பயன்படுத்தி உடைச்சாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு உண்மையிலும் பதிலே இல்லை. அவ்வளவு வியப்பை தருது அந்த இடங்களை பார்க்குறோம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஏக்கர் இருக்கிற பரப்பாக இருக்குது. அத்தனையிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈம சின்னங்கள் இருக்குது. அப்போ இது புதைப்படம்னு சொன்னால் அப்போ வாழிடம் எங்கே இருந்தது அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருது இல்லையா? அப்போ அதை ஆய்வு செய்யணும். அப்போ இது வந்து
கீழடி மாதிரி நமக்கு ஆதிச்சநல்லூர் மாதிரி ஒரு முக்கியமான பகுதியாக இந்த கல்லங்காடு இருக்குது அப்படின்ற பார்க்குறோம். காட்சிகளாகவும் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம் இந்த சின்னங்கள். தமிழ்நாடு தொல்லியத்துல இதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி சொல்ல வேண்டியிருக்கு கண்டிப்பா. அதே சமயம் இது இந்த பகுதியில் அதுக்கு அடுத்து 5000 வருடங்கள் இருந்து இந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தெரியுது. அதற்கு அடுத்ததாக நமக்கு கிடைக்கக்கூடிய தொல்லியல் சான்று அப்படின்னு பார்த்தா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அகலங்கா ஈஸ்வரர் கோயில்னு அழைக்கப்படுற பிற்கால பாண்டியர் கோயில் ஒரு 200-800 ஆண்டுகள் பழமையான கோயிலாக இருக்கலாம். அது தொழில்துறை கையேடுலேயே அது கோயில் பதிவாயிருக்குது. அந்த கோயிலுடைய கல்வெட்டுகள் பதிவாயிருக்குது. அந்த கோயிலுடைய நிலை பார்த்தீங்கன்னா சிறஞ்சு போயிருக்கு முழுக்க. அப்படின்னா மேலே பழைய அந்த கல்வெட்டுகள் உள்ள இருக்கையில் மட்டும் அது அஸ்திவாரம் மட்டும் இருக்குது. அதில் தான் அந்த கல்வெட்டுகள் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உள்ளவங்க எடுத்து கெட்டிருக்காங்க. ஆனால் அந்த தூணாக அமைக்கப்பட்ட கற்கள் இருக்குல்ல, அதுவும் சிதைக்கப்பட்டு ஒரு ஓரமாக குவிக்கப்பட்டிருக்குது. அந்த குவிக்கப்பட்ட கற்கள்லையும் கூட பார்த்தீங்கன்னாக்கா கல்வெட்டுகள் இருக்குது. அதை கூட எடுத்து பாதுகாக்கப்படலைங்கிறது ஒரு வேதனையான விஷயம். அந்த முழுக்க அதை பார்க்குற பொழுது ஒரு நல்ல ஒரு பெரிய தூண்களை வைத்து கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோயிலாக இருந்திருக்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் இடையில ஏதோ ஒரு போர்ச்சூழலாக சிதைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்கூட பார்க்க முடிச்சு. அதை வேதாச்சலம் போன்ற தொழில் அறிஞர்கள் அந்த கல்வெட்டுகளை பதிவு செய்திருக்கிறாங்க. மாவாளி வானதிராயர் அப்படிங்கிற ஒரு குறுநிலம் அரசனாக இருக்கலாம், அல்லது பாண்டிய மன்னனுடைய அரசு அதிகாரியாக இருக்கலாம். வானாதிராயர் அப்படிங்கிற அவனி நாராயண தேவர் அப்படிங்கிறவர் கிபி 1324 அந்த அந்த கோயில் கொடுத்த நிலதனம் பற்றிய ஒரு கல்வெட்டு அதில் இருக்குது. அதில் விளைச்சல் பற்றிய கல்வெட்டு இருக்குது. அது அந்த பகுதியினுடைய விளைச்சல் பற்றி பேசும்போது அதை விரிவாக பேசுவோம். அந்த அகலங்கா அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு அகலங்கா ஈஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு யோசிக்கும் போது அதை பற்றி தரவுகள் தேடும்போது அகலங்கா அப்படிங்கிறது சோழ மன்னனுடைய குலோத்துங்க சோழ மன்னனுடைய பேரா இருக்கிறத அது அவருடைய பேரில் ஒரு பேரா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் புகழேந்தி அவர்களுடைய காலம் நமக்கு கிபி 12ஆம் நூற்றாண்டு. அந்த காலகட்டத்தில் அவர் எழுதுகிற தனிப்பாடல் திரட்டுகளில் அகலங்கா அப்படின்னு குலோத்துங்க மன்னன சோழனை இப்போ பாடினதாக இருக்குது. ஔவையாருடைய தனிப்பாடல் திரட்டுகள்லையும் அகலங்கா அப்படிங்கிற சொல் இருக்குது. அப்போது இது பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட பிற்கால பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட கோயில் கல்வெட்டுகள் சொன்னால் கூட இந்த அகலங்கா அப்படிங்கிற சோழருடைய தொடர்புடையதாக இருக்குது. அப்போ இது 12ஆம் நூற்றாண்டு இன்னொரு 100 வருடத்துக்கு முன்பே கட்டப்பட்டிருக்கலாமா அப்படின்ற கேள்வி அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அதற்கு தொடர்பான சில செய்திகள் பார்த்தீங்கன்னா அங்கேயே அழகுநாச்சியம்மன் கோயில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நிசம்பசூதனி அவங்க அழகுநாச்சியம்மன் மக்கள் கூப்பிடுறாங்க. அந்த சிலையினுடைய வடிவம் பார்க்கிற போது அது நிசம்பசூதனியுடைய தெய்வ வடிவனுடைய தோற்றம் இருக்குது. ஏன்னா அது இந்த நிசம்பசூதனிங்கிறது சோழர்களுக்கு போர் வெற்றி தரக்கூடிய தெய்வமாக அவங்க பார்க்குறாங்க. இந்த அழகுநாச்சியம்மன் கோயில் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோயில் காடோட தொடர்புடைய ஒரு கோயிலாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய இந்த அழகுநாச்சியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு புதற்காடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோயில் காடு அப்படிங்கிறது இப்போ இயற்கையான ஒரு காட்டுக்குள் அமைந்திருக்கிற ஒரு கோயில். நந்தவனம் அப்படிங்கிறது கோயில் உருவாக்குனதுக்கு பிறகு ஏற்படுத்தப்படக்கூடிய தோட்டமோ தோப்போ அதை நந்தவனம் சொல்லுவாங்க. ஆனால் காடு உருவானதுக்கு பிறகு அதற்குள் வைக்கப்படுகிற கோயில், அந்த கோயிலோடு தொடர்புடைய காடை கோயில் காடுன்னு சொல்லுவாங்க. இயற்கையான காடு. அப்படி ஒரு காடு தான் இது. ஏறக்குறைய ஒரு 420 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. மதுரை மாவட்டத்தில் வஞ்சி நகரம், பூதமங்கலம், கொடுக்கம்பட்டி இந்த 3 பஞ்சாயத்துகளுக்கு உட்பட்ட ஒரு 420 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் காடு அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் காடு வரலாற்று சிறப்புகள் நம்ம என்னென்னு பார்த்தோம். இதெல்லாம் சோழர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய தெய்வமாக இந்த நிசம்பசூதனி அறியப்படுகிறது. மக்கள் அழகுநாச்சியம்மன்னும் வடபத்திர காளினும் இப்படி பல பேர்களில் அவங்க வழக்கில் இன்னைக்கு அழைக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட சுற்றி இருக்கிற ஊர்களுக்குனுடைய பொது தெய்வமாக இன்னைக்கு அந்த அழகுநாச்சியம்மன் இருக்கிறாங்க. அவர் வழிபாடு நடத்துறதுக்கு புரட்டாசி மாதம் திருவிழா நடத்துறாங்க. அதில் அந்த ஊர்க்காரவங்க பேசுகிறாங்க. ஐயா, என்னுடைய பேர் உடையப்பன். பக்கத்தில் இருக்க நாகப்பன் செல்பட்டி என் சொந்த ஊர். இந்த கோயில் அழகநாச்சியம்மன் கோயில். அழகநாச்சியம்மன் கோயில்னு சொன்னால் இதில் ஒரு 6-7 ஊர் ஆளுங்க சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம் வருஷம் முழுவதும். நெல்லுக்குண்டுப்பட்டி தலைமை ஊர், தாய் கிராமம். அடுத்து கம்பாளிப்பட்டி, இங்கே போனால் நாகப்பன் செல்பட்டி, கண்டுவப்பட்டி, தாயம்பட்டி, இந்த நல்ல சிக்காம்பட்டியில் ஒரு பிரிவு இருக்காங்க. குன்னங்குடிப்பட்டியில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து இந்த திருவிழாவை நடத்திட்டு வரோம். கிராம திருவிழாங்கிறது பங்குனி மாதம் கொண்டாடுவோம். பங்குனி மாதம் அதாவது ஒரு நல்ல நாளில் காப்பு கட்டி பௌர்ணமி வளர்வரையில் முடிகிற மாதிரி 15 நாள் காப்பு கட்டி நடத்துவோம். நடத்தினா அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு
அங்கே நெல்லுக்குண்டுப்பட்டி அங்கே ஒரு மந்தை இருக்குது, சின்ன கோயில், இது மந்த கோயில். அந்த கோயில் முன்னால் ஊரெல்லாம் கூட்டிகிட்டு சாமியெல்லாம் அழைச்சி, கோயில் வீட்டிலேருந்து சாமி அழைச்சி பொங்க கூட அங்கேருந்து தூக்கிட்டு வருவாங்க. இங்கே பொங்க வைக்கிற பூராமே எல்லா பொங்க கூட அங்கே வந்துடும். அங்கேருந்து தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து இங்கே இறக்கி வச்சுட்டு இங்கே எல்லாம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சு கிட்டத்தட்ட நைட்டு 9 மணிக்கு மேலே ஆயிரும். அது 2வது நாள் சனிக்கிழமை எப்படின்னு கேட்டால் சாயங்காலம் மறுபடி அங்கே திருவிழா கூடும். இன்னும் பயங்கரமான கூட்டம் இருக்கையா. அந்த இதுக்கு முன்னால் மைதானம், பெரிய மைதானம், அதில் நான் 3-4 சாமி ஆடும். கூட்டம் நல்லா இருக்கும். எக்கச்சக்கம் கூட்டம் வந்து அவங்க அன்றைக்கின்னு ஒரு இதாக மாலையே குமிஞ்சு மாதிரி குமிஞ்சு போயிடும். அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அன்றைக்கி கூட்டம். அது வந்து மத நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டான ஊரா அது இருக்குங்கிறது தான் ஆச்சரியமான. இந்த சிவன் கோயில் ஒன்று இதுக்கு நேரம் இங்கே இருக்குது. அந்த கோயிலெல்லாம் இடித்து நொறுக்கி போயிட்டுருக்காங்க ஒரு காலத்தில். நம்ம படிப்பறிவில் பார்க்கும்போது மாலிகாபூர் படையெடுப்புன்னு ஒன்று படிக்கிறோம். ஆமாம். அந்த காலங்களில் முக்கியமான கோயிலெலாம் இடித்து நொறுக்கிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு படிப்போம். அப்போது என்ன செய்வாங்க, இந்த ஏதோ கொஞ்சம் அதிவிதியாக இருந்திருக்காங்க. இந்த கோயில்களில் போடக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணியிருப்பாங்க இருக்குது. அதனால் என்ன செய்வாங்க, பகல் நேரத்தில் வராமல் சாயங்காலம் மசண்டையான நேரத்தில் வந்து கோயிலை திறந்து பூஜை வச்சுட்டு போகலாம். அதில் நம்ம முசல்மான் ஒருத்தர் இங்கேருந்து இந்த பூதமலம், ஐயா இப்போ இருக்கிற வசதியோடு இல்லை, பயங்கரமான காடு, ஒத்தையடி பாதை தான் இருக்கும். இங்கேருந்து அங்கே போகிறோன்னா பயந்துக்கிட்டு தான் ஓடி ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி காடு. அது வழியாக பூதமங்கலம் போய் வியாபாரம் பண்ணிட்டு வர்றவர். அவருக்கு ஒரு நினப்பு, என்னடா இந்த தேவதை எப்படி போட்டு பண்ணுறாங்க, நம்ம முடிஞ்சாச்சுமா அப்படின்ட்டு அதுக்கு வெத்தலை பாக்கு, இந்த விபூதி, இப்படி சாமான்களை வாங்கி கொடுத்துட்டு போவாராம். அவர் பேர் நாகூர் சார். அதுக்காகத்தான் அவருக்கு நாகூர் சேரன்னு காரணம் கொடுத்தாங்க அப்படின்னு எங்கள் பெரியவங்க சொல்லி அப்படியே கொடுத்துட்டு வரோம். அது மாதிரி அந்த பார்வையாட்டைக்கு சேவல் கொடுக்குறோம். ஆனால் அவங்களும் வேட்டையெல்லாம் கலந்துக்கிறாங்க. தொல்லியல் மட்டும்தான் அதனுடைய சிறப்பு கூறான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்து ஒரு சூழலியல் அடிப்படையிலையும் இயற்கை வளங்களுடைய அடிப்படையிலையும் ஒரு முக்கியத்துவமான பகுதியாக இருக்குது. அந்த அழகு நாச்சியம்மன் கோயில் அமைந்திருக்கிற அந்த கோயில் வந்து அதை சுற்றி இருக்கிற காடு, புதற்காடுன்னு நம்ம ஏற்கனவே சொன்ன நிலவியல் அமைப்பில் அதை சுற்றி புதற்காடும் புல்வெளிகளும் இருக்குது. அந்த ஒட்டுமொத்த பகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகு நாச்சியம்மனுக்கு பாத்தியப்பட்ட காடுன்னு ஊர் மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது. அது வந்து ஒரு தமிழர்களுடைய வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய கோயில் காடு அமைப்பை ஒத்ததாக இருக்குது. கோயில் காடு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அது இயற்கை வழிபாட்டினுடைய ஒரு தொடர்ச்சி. பழங்குடி மக்கள்கிட்ட இன்னைக்கு இயற்கை வழிபாடு இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் காடை, மரத்தை வழிபடுகிறது, இயற்கை வழிபடுவது, அவர்களுக்கு அச்சுறுத்தலை தருவது அல்லது அவர்களை பாதுகாப்பதை வழிபடுவது அப்படின்னு இந்த இயற்கை வழிபாடு கோயில் காடு இன்னும் மிஞ்சி இருக்குது. எந்த அளவுக்கு அவங்க அதை பாவிக்கிறாங்கன்னா, கோயில்கிட்ட பற்றி போய் போட மாட்டேன். இதுல வந்து மரம் செடி வெட்டுவீங்களா? மரம் செடியெல்லாம் பஞ்சாபத்துல அதிகம் வெட்டுவான், நாங்கள் ரொம்ப வெட்ட மாட்டேன். சரி, கோயிலுக்கு சாமிக்கு பயந்து வெட்ட மாட்டோம் ஐயா. சாமி பயந்து வெட்ட மாட்டேன். முதல்ல என்னமோ இந்த கூட்டுறவு சங்கம்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்து இதுக்கிட்ட வெள்ளாம விட்டாங்க. அவங்களே இருக்க விடல விரட்டிடுச்சு. விறகு வெட்டுறவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அது கூட அந்த அழகு நாச்சியம்மன் கோயிலில் விளக்கேற்றுவதாகத்தான் இருக்குது. தண்டனை கூட எளிமையா இருக்குது. அப்ப பச்சை காடல் வெட்டக்கூடாதுங்கிற ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, அது வந்து தொழில் குடிலுக்கே ஆன ஒரு சிறப்பான பார்வை. அது இந்த நிமிடம் இப்போ வரை அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள்னா உசுலு, வாகை, எல்லாம் பல சாதி மரம் இருக்கு, பல சாதி மரங்க இருக்கு. அதே மாதிரி இளந்தை இருக்கு, குறுந்தகம் இருக்கு, மஞ்சனத்தி, கூமணத்தி, இலுப்பை, கடம்பை, துரட்டி போன்ற 40க்கு மேற்பட்ட மரங்கள் அங்கே இருக்கு. அது மட்டும் இல்லை, மூலிகை செடிகள் அங்கே வந்து நிறையா இருக்குது. குறிப்பா இந்த உசுலங்கொலை, இன்னொரு கொலை, இந்த வருங்க அந்த இது ஆவரங்கொலை, இதெல்லாம் பிடுங்குவாங்க. அட்டைப்பட்டில இருந்து வந்தெல்லாம் பிடுங்குவாங்க. இதெல்லாம் பிடுங்கி காய போட்டு உரல்ல இடிச்சு கொலை எடுப்பாங்க. ஓரிதழ் தாமரைன்னு சொல்லுவாங்க. முக்கியமான அது ஒரு மூலிகை. எல்லாருக்கும் அது தெரிஞ்சது. அந்த அரிய வகை மூலிகைகள்லாம் அங்கே இருக்குது. அதே மாதிரி காட்டு விலங்குகளை பொறுத்தவரை என்ன இருக்குது? காட்டு விலங்குகளை பொறுத்தவரை குறிப்பாக புள்ளிமான் இருக்குங்கிறத வீடியோ பதிவும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே போல் கீரியை சொல்கிறாங்க, தேவாங்கு சொல்கிறாங்க. முக்கியமாக நரி, குறிப்பாக நரி வந்து இப்போ எல்லா இடங்கள்லையும் வந்து அருகிட்டு வரதை பார்க்குறோம். எங்கேயுமே மேக்சிமம் 10 வருஷம் முன்னாடி பார்த்தேன், 5 வருஷம் முன்னாடி பார்த்துன்றாங்க. ஆனால் இங்கே என்ன கிடையாதுனாக்க நரி இருக்கு. எப்போ பார்த்தேன் கடைசியா? நான் இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இப்போ பார்த்தேன். அப்படியா? ஊழிட்டு இப்போயா? ஊழிட்டு நாங்கள் கொஞ்சம் வண்டி நான் கால் பரவாயில்ல. அதை இப்போ கேட்டிங்களா? நாங்கள் ஊழ சவுண்டு இப்பயும் கேட்கும் அப்படின்னு சொல்கிற தகவல் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது இருக்குது.
இது எல்லா இடங்களையும் பதிவு செய்யப்படாத ஒன்று, மக்கள் நேரடியாக சாட்சியாக இருக்காங்க. குரங்கு, அது குரங்குகள் இருக்கிறதா ஆச்சரியம் கிடையாது, எல்லா இடங்களும் இருக்குது, இங்கேயும் இருக்காது. அதே வெறுகு, இந்த பூனை வகைகள் அது ஒன்று, அது அங்கே இருக்குது. ஏன்னா அங்கே ஆடு மாடு மேய்க்கிறவங்களே அதை சாட்சியாக இருக்காங்க, அதை பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆக ஒரு உயிரின பன்மை நிறைந்த இடமாகவும் அந்த இடக்குங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஊர்வனங்களை பார்த்தோம்னா உடும்பு, மலைப்பாம்பு உள்ளிட்ட பாறைப்பள்ளி உள்ளிட்ட பல ஊர்வனங்கள் இருக்குது. அப்போ இந்த உயிரினங்கள்லாம் இருக்கிறதுனால என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, புள்ளிமான்களுக்கு, அப்போ புள்ளிமான்கள், தேவாங்கு, நரி, வெறுகு இது மாதிரியான காட்டு விலங்குகள் இருக்குன்னா, இந்த காட்டு விலங்குகளுக்கு வாழ தேவையான தாவரங்கள், உயிர் சூழல். இப்போ நரி இருக்குதுன்னா நரி வேட்டையாடக்கூடிய முயல் அங்கே இருக்குது. அப்போ இப்படியான ஒரு உயிர் சூழல் இன்னைக்கும் நம்ம பகுதியில் இருக்குது. அந்த உயிர் சூழல் பாதுகாக்கப்பட வேணும்ன்றது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சூழல். பறவைகள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பறவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா புள்ளிப்புறா, செம்மூக்கு ஆள்காட்டி, காடை, கௌதாரி, கொண்டலாத்தி, செம்மார்பு குக்குருவான், வல்லூர் என 50க்கும் மேற்பட்ட பறவைகள் அந்த பகுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக இது தொல்லியல் நோக்கிலும் பண்பாட்டு நோக்கிலும் பல்லுயிர் சூழல் நோக்கிலும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இந்த கல்லங்காடு அப்படிங்கிற இந்த பகுதி இருக்குது. இந்த கல்லங்காடுங்கிறது அது உண்மையிலேயே பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி. தமிழர்களுடைய தொல்லியல் பண்பாட்டு சின்னமும் அதே மாதிரி தமிழ் சமூகத்தினுடைய ஒரு உயிர்ச்சொல் மண்டலமாகவும் அது இருக்குது. அப்போ இது தொல்லியல் மண்டலமாகவும் பல்லுயிர்ச்சொல் மண்டலமாகவும் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அது ஒரு வாழ்வாதாரம், அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா, அதற்கான சான்று அந்த 800 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் கல்வெட்டுகள்லேயே அதற்கான சான்றுகள் இருக்குது. ஆமாம், அப்போவே அந்த 800 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பகுதியில் கிணறு வெட்டி இருக்கிறாங்க, கிணறு இருந்திருக்குது, ஏரி இருந்திருக்குது, அதை நம்பி விவசாயம் இருந்திருக்கு. அந்த கோயிலுக்கு நிலக்கொடை கொடுத்துருக்காங்க, நிலத்தை தானமாக கொடுத்துருக்குறாங்க. அந்த நிலத்தில் விளைந்த விளைச்சலுக்கு வரி போட்டிருக்கிறாங்க, மன்னர்கள் வரி போட்டிருக்கிறாங்க. அந்த நிலத்திலிருந்து விளைச்சல் பற்றி கல்வெட்டு பேசுது. அந்த விளைச்சலில் அந்த வருஷத்தில் மழை குறைவாக இருந்தனால விளைச்சல் ஏற்பட்ட தட்டுப்பாடு பற்றி அந்த கல்வெட்டுகள் பேசுது. அப்போது இந்த பகுதி ஒரு வேளாண் பகுதியாகவும் இருந்தது, கிணறு வைத்து விவசாயம் நடந்தது, ஏரி வைத்து விவசாயம் நடந்தது என்பதை 800 ஆண்டுகள் பழமையான அந்த கல்வெட்டுகளிலேயே செய்திகள் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ பாரம்பரியமான ஒரு வாழ்வாதார பகுதி. அதனால தான் அந்த பகுதியில் போய் பாண்டிய மன்னர்கள் கோயில் கட்டுறாங்க. அதுலேருந்து விளைச்சல் கிடைக்குதுன்னு தெரிகிறாங்க, விளைச்சல் அதிகப்படுத்துகிறாங்க, அதுக்கு வரி போடுறாங்க. இப்படி ஒரு வேளாண் மண்டலமாக அது இருந்திருக்குது. இன்றைக்கும் கூட என்னென்ன விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல், பிரதானமாக நெல், கடலை, பருத்தி, வாழை, கரும்பு, சக்கரவள்ளி கிழங்கு, கருணக்கிழங்கு, தென்னை, இதெல்லாம் பரவலாக இந்த பகுதியில் இன்றைக்கும் இருக்குது. அப்போ தாண்டி வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியமாக மேய்ச்சல். இந்த ஆடு மேய்க்கிறன்னு சொல்லும்போது உள்ளபடியே நாங்கள் கண்கூட அங்கே பார்த்தா, நாங்கள் பார்க்குற பொழுதே கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10,000 ஆடுகளுக்கு மேலே அங்கும் இங்குமாக மேய்ந்து விடுறது. அதை ட்ரோன் ஷாட் எடுத்துக்கோ, நீங்களே பாருங்கள். ஆடுன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க பக்கத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 18 பட்டியலும் சேர்த்தே சொல்கிறாங்க. ஒத்தப்பட்டியில் மொராக்களம்பட்டி, சொக்காக்களம்பட்டி, முத்தம்பட்டி, அப்படியே மூவஞ்சாப்பட்டி, நாகப்பஞ்சாப்பட்டி, சுக்காம்பட்டி, உசிலம்பட்டி, இந்த ரவுண்டு பட்டி மேற்போம். குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் சேருமையாக பட்டி இத்தனை பட்டி சேருதுல்ல. 1 லட்சம் ஆடுகளா வரும்? என்ன சொல்றீங்க? வரும். இந்த எங்கள் பையன் 2 பேர் வர கேளுங்க, எத்தனை பட்டி இருக்கு? 7-8 பட்டி இருக்கலாம்ப்பா. எல்லாருக்குமே ஒரு மேய்ச்சல் நிலமாக இருக்கிறது எதுன்னா அந்த கல்லங்காடு பகுதியாக தான் இருக்குது. குறிப்பாக அதோட வியப்பான செய்தி என்னன்னா, வெள்ளாடு இந்த 90 காலகட்டத்துக்கு அப்புறம் வந்தது தான். 90க்கு முன்னாடி செம்மறி ஆடு தான் இங்கே அதிகம். ஒரு ஆடு 100-150 இப்படி வச்சிருப்பாங்க. காரணம் செம்மறி ஆடு தான் புல்லை மட்டும் மேய்ஞ்சிட்டு மரங்களை பண்ணாது அப்படின்ட்டு. இந்த கோயில் காடுகளே மெயினாக வச்சிருந்தது மலைக்காண்டி தான். செம்பரி ஆடுகள் கூட செம்பரி ஆடுகள் தான் அதிகமாக வளர்க்குறது, வெள்ளாடுகள் வளர்ப்பதே இல்லைங்கிற ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. மரங்களை தொந்தரவு பண்ணாது, மரங்கள் வளர்க்கக்கூடிய செடிகள் தொந்தரவு பண்ணான்றதுக்காகவே பாருங்க. அது வெறும் வியாபாரம் மட்டும் இல்லாமல் அந்த காடை கண்காணிப்பதிலும் கவனிப்பதிலும் அது திரும்ப திரும்ப அடுத்த தலைமுறை கடத்துவதிலும் ரொம்ப கவனமாக அந்த கிராமத்து மக்கள் நம்ம பிரங்கியோட செயல்பட்டுருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. அந்த ஆடுகள் எப்படி தோற்றம் எப்படி இருந்துச்சு? அதுதான் ரொம்ப முக்கியம். அது மற்ற இடங்களில் நம்ம ஆடுகளை பார்க்குறதுக்கும் அங்கே உள்ள ஆடுகளை பார்க்குறதுக்கும் அந்த வனத்தோட வனப்பு அதனோட உடல்நிலையில் தெரியுது.
வனம் எந்த ஆடுகளை பார்த்தா நல்லா கொழுத்து வனப்பா இருக்குங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு வீடியோலும் பாருங்க, நான் மிகைப்படுத்தி சொல்லல, வீடியோலும் பாருங்க. அந்த அளவுக்கு அந்த உணவு அளவுக்கு கிடைக்கும். அது உணவுகள் அங்க வந்து தாராளமா கிடைக்கும். அதனாலவே அங்க உள்ள ஆடுகள், அதெல்லாம் தன ஆடுகள் மேஞ்சுமே அந்த ஆடுகள் வனப்பா இருக்குன்னா, அப்ப அந்த இடத்தோடைய அந்த பசுமையை நம்ம நினைச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு வளம் கொளித்த பகுதியா இருக்கு. அதை தாண்டி அது ஏன் இப்போ கல்வெட்டுகளையும் பார்க்குறோம், எல்லா இடங்களையும் பார்க்குறோம், ஏன் வளமான பகுதின்னு சொல்றோம்னா, போர்கள் நடந்தது. அந்த இடத்தை நோக்கி போர்கள் தொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான கல்வெட்டுகள் அதில் இருக்குது. அதன் விளைவாகத்தான் அந்த கோயிலை சிதைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு வளமிக்க, ஒரு பொருளாதார வளமிக்க ஒரு கோட்டையைத்தான் வந்து யாருமே போர் தாக்குதலுக்கு கைப்பற்ற ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அந்த வெறும் கல்லங்காடு பகுதிங்கிறது வெறும் தொல்லியல் துறை மட்டும் கிடையாது, வளமான பகுதி. அதுக்கான ஆதாரத்தை இத்தனை விஷயமா அங்க போய் தெரிஞ்சுக்க முடியும். கல்லங்காடுங்கிறது ஒரு தரிசு இல்ல அப்படிங்கறத நாங்க தரிசு இல்லைங்கிற இன்னைக்கு வந்து அது ஒரு பொட்ட தரிசு இல்ல, தரிசுன்னு போட்டிருக்காங்க குறிப்பிட்டல. தரிசு இல்ல, அது வளமான பகுதிங்கிறதுக்கான ஆதாரம் பல விஷயங்கள் இருக்கு. அப்ப விவசாயத்தின் அடிப்படையில அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், ஒரு வருமானம் இருக்குதுன்னா, இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க கேட்கும்போது சாதாரணமா ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் 20 ஆடு இருந்துச்சுன்னா ஒரு ஆடு வந்து 3000-4000 போகும். அப்ப 20 ஆடு வச்சிருக்கிறாருன்னா வருஷத்துக்கு அவருக்கு 2 லட்சம் வருமானம் கிடைக்கும். இந்த பொருளாதாரத்தை அவர்களுக்கு தரக்கூடிய பகுதியாகவும் இந்த கல்லங்காடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படியான ஒரு வளமையான தொல்லியல் விஷயம் சரி, உயிரின பண்பையும் சரி, எல்லாவற்றிலும் வளமையான ஒரு குறியீடாக இருக்கக்கூடிய இந்த பகுதி ஏன் முக்கியம்னா, இப்போ அங்கேயும் ஒரு பிரச்சனை எழுகிறது. அதைத்தான் ஒரு கோரிக்கையாக நம்ம அரசுக்கு வைக்க விரும்புகிறோம். அது சுற்றியுள்ள பகுதிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிப்காட்டுக்கு வந்து அந்த தரிசனன்ற ஒரு பெயரோடு குறிப்பிடப்பட்டு அது ஒதுக்கப்பட்டிருக்குது. கேட்டால் அவங்க அரசு தரப்பில் சொல்கிறதா அந்த காட்டை விட்டுட்டு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஆனால் அது தரிசனம்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால இவ்வளவு வளமைமிக்க அந்த பகுதியை இப்போ சிப்காட்டுக்காக ஒதுக்குறாங்க. இப்போ அதை எதிர்த்து அந்த மக்கள், அங்குள்ள மக்கள் வந்து போராடுறாங்க. இது வந்து எங்கள் வாழ்வாதாரம்னு சொல்கிறாங்க. வாழ்வாதாரத்துக்கான காட்சிகளும் காண கிடைக்கிறது. அதை வந்து மறுக்கவே முடியாது, கண்கூடவே பார்க்க முடியுது. இப்போ நம்ம நீங்கள் காட்சியிலேயே பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதை தாண்டி தொல்லியல் எச்சமாகவும் இருக்கிறது. அப்போ உயிரினப்பன்மை, தொல்லியல் எச்சம், வாழ்வாதாரம், பொருளாதாரத்துக்கான அவங்களுக்கான ஒரு மிக முக்கியமான மூலப்பொருளாக இருக்கிறதுனால அந்த காடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது தெரியுது. சிப்காட் வருவது நியாயம்தான். அது எந்த தொழில் வருவதை போட்டு எதிர்ப்பும் வரவேற்பு இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆனால் வாழ்வாதாரம் இருக்கின்ற சாட்சியிலா மக்களே சொல்கிறாங்க. ஒரு வாழ்வாதாரத்தை பிறக்கக்கூடிய இன்னொரு தொழில் வந்தால் ஆக்சுவலாக அந்த மக்கள் வரவேற்கிறது இயல்பு தான். ஒரு ஏதாவது ஒரு கடைகணிகள் வச்சோ அல்லது பொருளாதார பிறகு நிச்சயமாக அங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா யாரும் மறுக்கப்பட கிடையாது. ஆல்ரெடி அவங்க வளமாகவும் அதை வந்து இயற்கையாகவும் பயன்படுத்துறதுனால அதை வேண்டான்றாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே, எந்த ஒரு தொழிலுக்குமே வந்து முழு எதிர்ப்புங்கிறத ஏற்க முடியாதான். வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. தொழில்ங்கிறது நகரமயமாதல் தடுக்க முடியாத ஒன்று தான். ஆனால் ஒரு சிப்காட்டுக்கு ஆகிற மூலதனம் இருக்குல்ல, இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி போட்டு நம்ம வந்து 20 கோடி எடுக்கிறோம்னா எந்த மூலதனமும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து மாதம் ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குது, இந்த காடு வழங்கிட்டு இருக்குது. அப்படி தொழில் அடிப்படையிலையும் பண்பாட்டின் அடிப்படையிலையும் உயிர் பன்மையம் அடிப்படையிலையும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியை அரசு மறுபரிசீலனை செய்யணும். நீங்க வெறுமனே சொல்ல நாங்கள் வந்து போய் பார்த்துட்டோம் அப்படின்றதுக்காக நீங்க நேரடியாக ஆய்வு பண்ணுங்க. தொழிலாளர் போய் ஆய்வு பண்ணுங்க. உயிரில் சூழல் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி சூழலாளர் போய் ஆய்வு பண்ணுங்க. அப்புறம் பொருளாதாரத்தையும் நீங்க ஆய்வு பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த பகுதியை கூடுதலாக இந்த தொல்லியல் சின்னங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒரு அறிவு பலகை வைத்து அது ஒரு சுற்றுலாத்தலமாக கூட வந்து வரலாற்று மாணவர்கள் வரணும் பார்க்கட்டும். அங்கே இருக்கக்கூடிய உயிர் பன்மையத்தை சூழலில் ஆர்வம் வந்து பார்க்கட்டும். இப்படி கூட்டலாம், இப்படியும் பெருக்கலாம், செய்யலாம். இன்னொன்று அங்கே வைக்கிற விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறேன்னாக்க இந்த இடத்த சில இடங்கள் காலியாக இருக்க உண்மைதான். அந்த இடத்த வந்து குடோன்களாக, விவசாய பொருள் உற்பத்தி வைக்கிற குடோன்களாக, பழங்களை வைக்கக்கூடிய ஒரு குடோன்களாக வச்சு கொடுங்க. அப்படி வச்சா நாங்கள் அதை வரவேற்கிறோம்னு சொல்றாங்க. ஆமாம், அப்படி அப்போ அப்படியான இப்போ இந்த கல்லங்காடு இந்த பகுதியை வந்து தொல்லியல் பண்பாட்டு உயிர் பன்மையை முக்கியத்துவம் இந்த பகுதியை பல்லுயிரிய மரபு தலமாக அறிவிக்கணும்னு இந்த மக்கள் கேட்குறாங்க. எப்படி அரிட்டாப்பட்டி அறிவிச்சு நம்ம பாதுகாக்கிறோமோ அது மாதிரி கேட்கணும். எங்க தரப்புல இருந்தும் அந்த கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு வலுவாக்கிறோம். அத்தனை தகுதி அங்கே இருக்குங்கிறத நம்ம கண்கூட பார்த்தனால ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு அந்த கோரிக்கை சேர்த்தாங்க. இன்னொரு இது என்னன்னா, இப்போ இந்த கோயில் காடுங்கிறது ஒரு அன்அஃபிஷியல், இப்போ RF நமக்கு தெரியும், பல்லுயிரிய மரபுத்தலம் அப்படின்னா தெரியும். கோயில் காடுங்கிறது ஒரு அன்அஃபிஷியல் டேர்மாக இருக்குது. அப்போ இது மாதிரியான கோயில் காடுன்னு மக்கள் சொல்கிறாங்க, ஆனால் ரெக்கார்டில் தரிசுன்னு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரியான காடுகள் நிறைந்து அரசு ரெக்கார்டில் தரிசுன்னு இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் ஆய்வு செய்து இது மாதிரியான கோயில் காடுகளை தரிசு அல்ல, அது ஒரு கோயில் காடு. ஏன்னா இது வந்து ஒரு காமன் லேண்டாகவும் இருக்குது. ஏன்னா இந்த காமன் லேண்டுன்றது
எல்லாரும் நிலமற்ற மக்கள் நிலம் இருக்கவங்க விவசாயம் பண்ணிக்கிறவங்க, நிலமற்ற மேய்ச்சல் சமூகம், நிலமற்ற மற்ற சமூகங்களுடைய காமன் லேண்டாகவும் இருக்கு. இதை வந்து அப்படியான ப்ராக்டிஸ் இந்த மக்கள்கிட்ட இருக்குது. அப்ப இதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதா இந்த மாதிரியான கோயில் காடுகளை ஆய்வு செய்து இதையும் தரிசுல இருந்து வேற ஒரு கேட்டகரிக்கு, ப்ரொடெக்டட் கேட்டகரிக்கு மாற்றணும். கல்லங்காட்டில் இருக்கக்கூடிய இந்த பரந்த புதற்காட்டு பகுதி அப்படிங்கிறது காலங்காலமா மக்களால் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஒரு 3 சான்றுகளை சொல்ல முடியும். முதல் சான்று 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய பெருங்கற்கால சின்னங்கள் இந்த பகுதியில் இருக்கு. பெருங்கற்கால சின்னங்களை வந்து அமைப்பதற்கு மக்கள் முன்னோர்கள் தேர்வு செய்யக்கூடிய இடம்ங்கிறது ஒரு மேடான பகுதி, விவசாயத்திற்கு பயன்படாத ஒரு மேடான பகுதியை தான் தேர்வு செய்வாங்க. அப்போ இங்க வந்து பெருங்கற்கால சின்னங்கள் இருக்கு. 2வது இங்க இருக்கக்கூடிய அழகு நாச்சியம்மன் கோயில் காடு. அப்போ இந்த அழகு நாச்சியம்மன் கோயில் காடு பார்க்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பண்பாடு பார்த்தோம்னா காடை வெட்டக்கூடாது, மரம் வெட்டக்கூடாது, வெள்ளாடு வளர்க்கக்கூடாது அப்படின்னு பல பண்பாட்டு கட்டுப்பாடுகளை வைத்து இந்த காட்டை காலங்காலமாக பாதுகாத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த காடுல இருக்கக்கூடிய ஒரு சாமிக்கு பேரு பெருங்காட்டு கருப்பு கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் நமக்கு சொல்ற செய்தி என்னன்னா, இந்த கருப்பு சாமி இருந்த இடம் வந்து ஒரு பெரிய காடா இருந்தது, பெருங்காட்டு கருப்புன்னு அதனால அதுக்கு பேர் கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த 3 சின்னங்கள் வழியாக இந்த கல்லங்காடு அப்படிங்கிற இந்த பகுதி ஏறக்குறைய 5000 ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரையும் உயிர்ப்போட பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சேரலினுடைய அடுத்த பயணத்தில் உங்களை சந்திப்போம். நன்றி.